முதல்ல இந்த கொண்டாட்டங்களுடைய அடிப்படை என்ன, யதார்த்தமாக இது சரிதானா? இது ஒரு மனிதனாக, ஒரு புத்தி உள்ளவனாக, ஒரு புத்தி உள்ள மனிதன் செய்யக்கூடிய காரியம் தானா என்பதை நம்ம அடிப்படையாக புரியணும். ஏன் புரியணும்னு கேட்டா, ஒரு ஆண்டு நம்மை விட்டு கழிகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு என்பதை நம்ம புரியும். 12 மாதங்களை இழக்கிறோம், 365 நாட்களை நாம் இழக்கிறோம், பல ஆயிரக்கணக்கான மணி நேரங்களை நாம் இழக்கிறோம். அந்த இழந்ததெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமா? திரும்ப கிடைக்காது. இது கொண்டாட்டத்துக்குரியதா கவலைக்குரியதா? யதார்த்தமா பார்த்தோம்னா, ஒரு வருடம் 35 வயதில் இருந்தவன் 36வது வயதுக்கு செல்கிறான், 20 வயதில் இருந்தவன் 21வது வயதுக்கு செல்கிறான், 50 வயதில் இருக்கிறவன் 51க்கு செல்கிறான். ஒரு ஆண்டை தாண்டி மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டங்களுக்கு நெருங்கிக்கிட்டே குறைந்து கொண்டே போகிறது. இப்படி நாட்கள் குறைவதை கொண்டாடுவது புத்திசாலித்தனமானதா? அது புத்திசாலித்தனமே கிடையாது. அது கொண்டாட்டத்துக்குரியதில்லை. நம்ம ஒரு வருஷத்தை இழந்துட்டோமே, இந்த வருஷம் என்ன எல்லாம் பண்ணியிருக்கிறோம், இந்த வருஷத்தில் சரியா தொழுதமா, சரியா நோன்பு பிடிச்சோமா, நம்முடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சோமா, மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக பண்ணியிருக்கிறோமா, நம்முடைய படிப்புல கரெக்டாக படிச்சிட்டோமா, நம்ம சம்பாதிச்சது எவ்வளவு, எல்லாவற்றையுமே நம்ம ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலமா இல்லையா, ஒரு நேரமா இல்லையா? இப்படி பண்றதை விட்டுவிட்டு ஒரு வருடம் தாண்டி புது வருடம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கு செலவழிச்சு பட்டாசு கொளுத்துகிறோம். இலங்கையில தித்வா புயல் பாதிப்பு, அதாவது உலக வங்கியினுடைய கணிப்பீடு பிரகாரமே 4.5 மில்லியன் USD அளவுக்கு நம்ம நாடு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. இப்படியான இழப்பை கொரோனாவில் நம்ம சந்திக்கல, அல்லது இதற்கு முன்பதாக வந்த அழிவுகளை நம்ம சந்திக்கல. எந்த கட்டத்திலையும் சுனாமில கூட இப்படியான ஒரு அழிவை நம்ம சந்திக்கல. 4.5 பில்லியன் USD அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய எகானமிக்ஸ் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலங்கை பெரும்பாலும் 50% மேல ஒரு எகானமிக் கிரைசிஸுக்குள்ள போயிரும், பொருளாதார நெருக்கடிக்குள்ள போயிரும் என்கிற அளவுக்கு நமக்கு எச்சரிக்கைகள் சொல்லப்படுகிறது. இவ்வளவு எச்சரிக்கை சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் அந்த 12 மணி ஆகிற நேரத்திலிருந்து ஒரு 5, 10, 15 நிமிஷத்துக்கு மாத்திரம் எத்தனை கோடிகளை நம்ம அழிச்சிருப்போம் பட்டாசு கொளுத்தி. சாதாரண செலவா? ஒரு சாதாரண பட்டாசு 100 ரூபால ஆரம்பிச்சு பல கோடிகள், பல லட்சங்களை ஒவ்வொருவரும் செலவழிக்கிற அளவுக்கு ரோடையெல்லாம் கூட்டி அள்ள முடியாத அளவுக்கு குப்பைகளாக இருந்தது. இது எப்படி ஆரோக்கியம்? முதல்ல இது சூழலுக்கு நல்லதா, சுவாசத்துக்கு நல்லதா, உடலுக்கு ஆரோக்கியமானதா, எந்த விதத்திலேயாவது நல்லதுன்னு சொல்லி பார்க்க முடியுமா? இந்த பட்டாசு கலாச்சாரம் என்ன, இதுல என்ன நலவு? இன்னும் சொல்ல போனால் சில இடங்கள்ல பாதுகாப்பற்ற முறையில் இந்த வான வேடிக்கைகள் போடப்படுகிறது. அதுல ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு யாரு பதில் சொல்லுவா? அப்ப இது சந்தோஷம் நினைச்சுக்கிட்டு அரசாங்கங்களும் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். மகிழ்ச்சி நீ போட்டுக்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இதுல என்ன மகிழ்ச்சி இருக்குது? இதுல என்ன லாபம் இருக்குது? மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் பட்டாசுக்கு செலவழிக்கிறார் என்று சொல்லி சொன்னா, ஒரு குடும்பம் செலவழிக்குதுன்னு சொன்னா, எத்தனை பேர் ஷூ இல்லாம இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு, எத்தனை பேருக்கு யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் சாப்பிட வழி இல்ல. அந்த புயலால வெறுமனே கொழும்பு மட்டும் தான் பாதிக்கப்பட்டுச்சா, அல்லது கொழும்பை அட்டிய சில பகுதிகள் மட்டும் தான் பாதிக்கப்பட்டுச்சா? நமக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு பட்டாசு கொளுத்துறோம். இதே மலையகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபாய் பெருங்காசு, பெரும் செல்வம் அவங்களுக்கு. இந்த 1000 ரூபால 4 குடும்பம் வாழ்ந்துட்டு போயிடும். அதையெல்லாம் யோசிக்காம முதல்ல ஒரு ஆண்டை இழக்கிறோம் என்பதே புரியாமல் இழப்பையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்திற்கு பல கோடிகளை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சரி என்று சொல்கிறதா, மற்ற மார்க்கங்கள் சரி என்று சொல்கிறதா என்பது ஒரு பார்வை. இஸ்லாத்தின் பார்வையில் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிபு தான், உண்ணுங்கள் வருங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இஸ்லாம் கரெக்டான ஒரு வழியை போட்டு தந்துடும். நீங்க சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணுங்க, குடிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதுக்கு செலவு பண்ணுங்க, ஏன் வீண் விரயம் பண்றீங்க? வீண் விரயம் என்பது ஷைத்தானுடைய பண்பு என்று இஸ்லாம் டிக்ளேராக சொல்லிடுச்சு. அதை தாண்டி புத்தி உள்ள மனிதர்களாக நம்ம யோசிக்கணும், இது எந்த விதத்தில் சரியானது, இவ்வளவு வேஸ்ட் பண்றோமே, இதனால பாதிக்கப்பட்ட எத்தனையோ சகோதரர்களுக்கு நம்ம உதவி இருக்கலாமே என்று நம்ம யோசிக்கணும். அப்படியான யோசனைகள் தான் நாட்டை வலுப்படுத்தும், நாட்டை பலப்படுத்தும், இந்த மக்களை மேலே எழும்பி வர்றதுக்குரிய வாய்ப்பாக அது மாற்றும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம எடுக்கணும். உக்ரைன்ல 4 வருஷமா யுத்தம் நடக்குது. இந்த ஆண்டு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னா, யாருமே புது வருஷம் கொண்டாடிடாதீங்க, நம்ம நாடு ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறோம், சந்தோஷப்படுறதுக்கு இங்க ஒன்றும் கிடையாதுன்ட்டாரு. வீட்டளவில் பார்த்தா நம்ம நாட்டிலேயும் அதே நிலை தானே.
ஒரு யுத்தம் வந்து முடிஞ்ச மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த மாதிரி நிலைகளை, இந்த பணங்களை எல்லாம் மக்களுக்கு கொடுத்து நமக்கு அருகாமல் இருக்கிறவத்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்கிற ஒரு நல்ல முடிவுகளை நாம் எடுத்திருக்க வேண்டும். இந்த ஆண்டு கடந்து போய்விட்டது. இனி வருகிற ஆண்டுகளிலேயாவது இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு புத்திசாதுரியமான மக்களாக நாட்டை வலுப்படுத்துகிற, வளப்படுத்துகிற ஒரு இலங்கையர்களாக முன்னேறுகிற ஒரு நிலைக்கு நாம் அத்தனை பேரும் திரும்ப வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.